இந்த ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள்லயோ இல்லை நீங்கள் யூடியூப்லேயோ தேட ஆரம்பிச்சிங்களாவே முக்கியமாக வரக்கூடிய விஷயம் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஜிம்முக்கு போனால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ற விஷயம்னா வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருது, அப்படி வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெயிலா சம்பந்தமான வீடியோ மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி, இல்லை டிவி நியூஸ் சேனல் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஜிம் போனவங்க ஜிம்மில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சதுனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸை வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜிம்மு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்றத பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அப்படின்னா இந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால தான் வந்து ஹார்ட் அட்டாக்கே வருது. இந்த ரத்த குழாயில் வந்து அடைப்பு வந்து எப்படி ஏற்படணும்னா இந்த உடம்புல நம்ம இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து இன்சுலின் அதிகப்படியாக சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து ஒரு உராய்த்தன்மையை ஏற்படுத்தி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்இஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால் அதில் இந்த ரத்த குழாயோட உட்பகுதியில் வந்து காயத்தை அதிகமாக ஏற்படுத்துறதுனால இந்த இன்சுலின் போய் தான் வந்து காயத்தை ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உட்பகுதியில் வந்து எல்டிஎல் அப்படின்ற கொழுப்பு வந்து அந்த ரத்த குழாயில் வந்து சேர ஆரம்பிக்கும். இது வந்து அதிகப்படியாக நம்ம செய்கிற ஆரம்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஓரளவு ஒரு 50% ஒரு 60% நம்மளோட ரத்த குழாயில் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னும் போது நம்ம எக்ஸசைஸ் போயிட்டு செய்கிறோம் அப்படின்னா அதில் ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொழுப்பு வந்து உடஞ்சி ரத்த குழாய் ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு சிலருக்கு வந்து மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதனால தான் மாரடைப்பும் வந்து வருது. இப்போ இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக அந்த ரத்த குழாயை அடைக்கிற வரைக்குமே வந்து அந்த சிம்டம்ஸோ மாரடைப்பு வரப்போகுது அப்படின்ற எதுவுமே வந்து நம்ம உடம்பு வந்து நமக்கு காட்டாது. எப்பவும் போல் இதையும் அதோட வேலையை செஞ்சிட்ருக்கோம், உடம்பும் அதோட வேலையை வந்து செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் நிறைய பேர் என்னதான் வந்து உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக கட்டு மஸ்தாக வச்சுக்கினாலுமே அவங்களோட ஹார்ட்டில் வந்து ரத்த குழாயை அடைக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் ரத்த குழாய் அடைப்பை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்த குழாயில் அடைப்பு வந்து இந்த இன்சுலின் எதிர்ப்பு அதெல்லாம் நான் சொன்னேன். அது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம தேவையில்லாத இந்த குடிப்பழக்கம், அப்புறம் இந்த சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பாடி வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறது, அப்படி ஒரு சரியான வாழ்க்கை முறை இல்லை அப்படின்னா இந்த இன்சுலின் எதிர்ப்பு வந்து உடம்புல அதிகமாகறதுனால ரத்த குழாயில் வந்து ஈஸியாக வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த பரம்பரையாக வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கே இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம ஜிம்முக்கு போகிறோம், வெயிட்டை குறைக்கிறோம், இல்லை மசில் கெயின் பண்ணி ஃபிட்னஸ் ஆகிறோம் அப்படின்னும் போது ப்ராப்பராக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட இதயம் வந்து நல்லா தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்பவே அக்ரெசிவாக வந்து எக்ஸசைஸ் செய்வாங்க. இப்போ ஜிம்முக்கு நாள் போயிருப்பாங்க, ப்ராப்பரான கோச்சஸ் யாரும் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜிம்முக்கு நாள் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி, ஸ்கூலுக்கு ஒரு எல்கேஜி போய் ஜாயின் பண்ணுற மாதிரி. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு போயிட்டு செய்யணும். இப்போ ஏபிசிடி தான் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னா ஜிம்மு போகிற புதுசாக போகிறவங்க ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஒரு வார்ம் அப்பு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸோ டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு எக்ஸசைஸை செய்யும். போன அன்றைக்கி வந்து ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 45 மினிட்ஸோ இல்லை ஒரு 1 ஹவர் அதுக்கு மேலே நம்ம எக்ஸசைஸை வந்து அப்படி வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து செய்ய முடியாது. இப்போ எக்ஸசைஸ் பழகினவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் வந்து ஈஸியாக வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மூச்சு அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் புதுசாக போய் எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாங்க அப்படின்னாவே அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து செய்கிறதுனால தான் பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக்கே வருது. அப்போ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்க்கு கீழே நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நம்ம எவ்வளோதான் எக்ஸசைஸ் செய்யணும், எப்படி ப்ராக்ரஸாக படிப்படியாக நம்மளோட எக்ஸசைஸ் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு நம்ம
செய்யணும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் இருக்காது. இல்ல ஃபேமிலில நெறைய பிரச்சனை இருக்கும். இந்த மாரிலாம் ஃப்ரெஷரா இருக்கிறவங்க ப்ராப்பரா ரெஸ்ட்டு, டாக்டரோட கவுன்சிலிங் கீழ நீங்க போய் எவ்வளோ எக்ஸர்சைஸ் செய்யுங்கோ அந்த மாரியெல்லாம் வந்து ஆ கேட்டுட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம உங்களால வந்து கண்டிப்பா வந்து உங்களால தடுக்க முடியும். இப்ப இதையும் தாண்டி நம்ம ப்ராப்பரா ரெகுலரா ஒரு ப்ராக்ரஸா எக்ஸர்சைஸ் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, அவங்கள 40 வயசு வரைக்கும் நம்மளால தள்ளி போட முடியும் அப்படின்றத சயின்டிஃபிக்கா வந்து ரிசர்ச்லயே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எக்ஸர்சைஸ் செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்துக்கு தான் இது வந்து நல்லது. ஆனா, இப்ப இருக்கிற நியூஸ்ல, மீடியாவுல பார்க்கும்போது, எக்ஸர்சைஸ் செஞ்சதுனால தான் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பொய்யான ஒரு நியூஸ வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நீங்க எக்ஸர்சைஸ் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்த்த வந்து ப்ராப்பரா உங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இப்ப அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க இல்லையா? அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு வாழ்க்கை சூழ்நிலை எப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்களோட ஃபேமிலியில பிரச்சனை இருக்கலாம். இல்ல அவங்களோட ஒர்க்ல ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது டென்ஷன்ல வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம தெரியாமயே வந்து எக்ஸர்சைஸ் பண்ணதுனால தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து அ மொட்டையா வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதனால ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷனுக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி ப்ராப்பரா நீங்க எக்ஸர்சைஸ் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னாலுமே உங்களால வந்து தள்ளி போட முடியும். அதனால எக்ஸர்சைஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற விஷயத்த வந்து விட்டுருங்க. எல்லாருமே வந்து ப்ராப்பரா எக்ஸர்சைஸ் பண்ணி, அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து நீங்க மாத்தி ஒரு ஃபிட்டான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வாங்க. எல்லாருமே வந்து எக்ஸர்சைஸ் செய்யுங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போ ஒரு சிலரு இந்த மாரி எனக்கெல்லாம் எக்ஸர்சைஸ் பண்ண தெரியாதுங்க. ப்ராப்பரா எனக்கு டயட்ட ஃபாலோ பண்ண தெரியாது அப்படின்றவங்க, என்னோட ஒரு பர்சனல் ட்ரெய்னிங்க்கு நீங்க வாங்க. நான் ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரா எப்படி எக்ஸர்சைஸ் பண்ணணும், எந்த அளவு கலோரி எடுக்கணும், எந்த மாரியான எக்ஸர்சைஸ்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா நான் வந்து கைடன்ஸ் பண்ண முடியும். ஒரு 21 டேஸ்லயே வந்து 5 கிலோ வரைக்கும் என்னால உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க வைக்க முடியும். இதுக்கு பெருசா நீங்க ஜிம்முக்கு போய் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்லயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல உங்களோட ஒர்க் அவுட் பிளான வந்து பிளான் பண்ணி, உங்களோட டயட் பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா புதுசா அத சாப்பிடுங்க, இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல போறதில்ல. உங்களுக்கு எது ஈஸியா கன்வீனியன்ட்டா கிடைக்குமோ, அந்த பொருள வச்சே உங்களோட டயட்ட வந்து ஃபாலோ பண்ண வச்சு, உங்களோட வெயிட்ட வந்து என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.